திரு நந்தகுமார், இன்னொரு முக்கியமான புள்ளியிலிருந்து உங்கள்கிட்ட கேள்வியை எழுப்புறேன். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் பேசியது அனைத்துமே தமிழ்நாட்டினுடைய தற்போதைய சூழல்ல மடைமாற்றக்கூடிய ஒரு விவகாரம். இந்த அரசுக்கு எதிராக சமீப நாட்களாகவே சட்டம் ஒழுங்கு விவகாரங்கள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யக்கூடிய விவகாரம் அரசுக்கு எதிரான சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் மடைமாற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு திமுக டிவிகே தான் இரண்டுக்கு இடையே தான் போட்டி அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறார். தேர்தல் முடிந்து சில நாட்களிலே மீண்டும் அரசியல் பேசுவதற்கான காரணம் இந்த இடத்துல ஏன் எழுது விஜய்க்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாங்க. உங்களுடைய பார்வை? இன்னைக்கு அரசியல் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு செயல் தான். இன்னைக்கு அவர் போய் அவர் வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியில எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணதுக்காக அதை நன்றி தெரிவிச்சு அங்க போறாரு. அப்ப அது அரசியல் அடிப்படையில தான் வராரு. அப்ப அந்த மக்களுக்கு ராஜினாமா பண்றத சொல்லும் போது அந்த இடத்துல அரசியல் பேச வேண்டிய சூழ்நிலை அங்க உருவாகுது. நீங்க உங்க தலைப்புல போட்ட போது நன்றி தெரிவித்தலாம் அரசியல் வாக்குப்பதிவா திரட்டுறாரான்னு பார்க்கும்போது இது மூணுமே தான் நான் பாக்குறேன். அப்ப இந்த இடத்துல அவர் முதலமைச்சர் இல்ல, நான் முதல் சேவகன் நானு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அரசியல் நிலைப்பாட்டை சொல்லி திமுகவை சாடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க எந்த அளவுக்கு திருட்டுத்தனமா சதித்திட்டம் தீட்டினாங்கிற அந்த திருட்டுத்தனமானங்கிற வார்த்தையவே பயன்படுத்துறாரு. அந்த அளவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி செயலா பாக்குறாரு. அது மக்கள் கிட்ட அம்பலப்படுத்துறாரு. இதெல்லாம் பல விவாதங்கள்ல பேசிட்டோம். இருந்தாலும் பேசும்போது இந்த மக்கள் கிட்ட முழுமையா போய் அப்ப நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பிச்ச ஆட்சியை அமைக்க கூடாத அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் திருட்டுத்தனமாக சதித்திட்டம் 5 நாள்ல என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட இது அம்பலப்படுத்துறாரு. அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல அவரு திருப்பி சொல்றாரு, இது தீய சக்தியின் மட்டும் இருந்தது. இப்ப இது கடைசியில பார்த்தா தூர்த்து போன சக்தியா மாறி இருக்குது. இது அந்த அளவுக்கு இருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களை அவரே சொல்றாரு, இதுக்கப்புறம் அவங்க பத்தி பேசுறீங்களேன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பதில் சொன்னாக்கா, வேர்ல வெண்ணந்தண்ணி ஊத்திட்டு போனவங்களே கேட்கிறாரு. அப்ப ஒரு வேர்ல வெந்தண்ணி ஊத்திட்டு போயிட்டா அதுக்கப்புறம் வரவங்க அந்த வேரை சரி பண்ணி வளர்க்கறதுக்கு எத்தனை காலம் பிடிக்கும்ன்றத மக்கள் கிட்ட தெளிவா சொல்றாரு. அப்ப இது உரம் வைக்காம போறது வேற, உரம் வைக்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்காக. ஆனா நீங்க வேர்ல வெந்நீரே ஊத்துறீங்க போது மதப்படுத்துற எண்ணத்துல நீங்க ஊத்துறீங்க அப்படிங்கிற இடத்துல சொல்லும் போது அதுல குறிப்பா அந்த போதை பிரச்சனைக்காகவும் அதை சொல்றாரு. அந்த போதை பிரச்சனையை தொடர்ந்துதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. அதை தொடர்ந்துதான் பெண்கள் பாதுகாப்பு வருது. அப்ப இது எல்லாம் தொடர்ச்சி. அப்ப இது எல்லாம் இந்த 5 வருஷம் இவங்க பண்ணின வேலைக்கு அன்னைக்கெல்லாம் இவங்க நடவடிக்கை எடுக்காம இப்ப எல்லா பணியும் என் மேல தூக்கி போடணும்னு பாக்குறாங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம கண்டிக்கிறோம் சொல்லிட்டு அவர் கண்டிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, 6 மாசம் டைம் கொடுக்குறாங்க, 6 நாள் கூட சும்மா இல்ல, அரை மணி நேரம் கூட அவங்களால சும்மா இருக்க முடியல. கல்யாண வீட்டுல போய் பொண்ணு மாப்பிள்ளை பாராட்டுறதை விட வாழ்த்துறதை விட அங்க போய் புலம்புறாரு. என்ன புலம்புறாரு, நம்ம தோத்ததே இன்ஸ்டாகிராம்னாலதான் தோத்தோம். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சமூக வெளியில இன்ஸ்டாகிராம்னு ஒரு தளம் இருக்கிறதே தெரியாதா? இதுதான் இந்த கடந்த 2 நாள். நந்தகுமார், என்னுடைய கேள்வி அப்படின்றது, தாவேகா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கும் போதோ தேர்தலை சந்திக்கும் போதோ தமிழ்நாட்டினுடைய சூழலை அறியவில்லையா? தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைத்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய சூழலை புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். ஏன்னா விஜயோடைய பேச்சிலிருந்தும் சரி, நீங்க சொல்லக்கூடிய கருத்திலிருந்தும் சரி, அதான் எனக்கு புரிய வருகிறது. அதான் என்ன வித்தியாசம்? எல்லாம் தெரிந்துதானே இந்த தேர்தலையை சந்தித்தார்கள். தேர்தலை சந்தித்ததற்கு பிறகாக ஒரு பேச்சு மாறுகிறது அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல, அவர் பேச்சு மாறல. நீங்க 2021க்கு டைம் டிராவல் பண்ணி போங்க. திமுக அன்னைக்கு இல்ல அவர் பேச்சு மாறல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். சமீபத்தில் விவசாயிகள் கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. அப்போ அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம், ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் இருக்குங்க, அந்த கைட்லைன்ஸ் உட்பட்டு தான் நாங்க எல்லாமே செய்ய முடியும். அந்த கைட்லைன்ஸ் ஆர்பிஐ போட்டது 2025ல. ஆனா நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது 2026ல. அப்ப எதுவுமே தெரியாம தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களா தாவேகா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதுதான் மாற்றி பேசுகிறார்களோன்ற கேள்வி நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இல்ல, அதனாலதான் நான் சொன்னேன், வண்டிக்கு ரீவைண்ட் பண்ணி டைம் டிராவல் பண்ணி 2021க்கு போங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தேர்தல்ல பேசிக்கிட்டு இருந்தது பூரா அதிமுக ஆட்சியில இவ்வளவு கடன் ஆயிருச்சு, அதெல்லாம் நாங்க வந்தா சரி பண்ணுவோம். அதெல்லாம் சரிதான். திமுக 2021 ஆட்சிக்கு வரும்போது ஒரே ஒரு குறுக்கீடு இல்ல, நீங்க குறுக்கீடு பண்ணாதீங்க. பதில் இல்ல, ஒரே ஒரு குறுக்கீடு சொல்றதுக்கு முன்னாடி குறுக்கீடு பண்ணுங்க. சொல்லுங்க.
அப்போ அன்னைக்கு இருந்த திமுகவே தேர்தல் அத்தனை வாக்குறுதியை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து வெள்ளை அறிக்கை விட்டாரு. ஏன் அப்ப திமுகவுக்கு வந்து கடன் தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணா திமுக ஆட்சியில எவ்வளவு கடன் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியாம தான் திமுக வந்து அந்த 2021 அத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்களா? எதுக்காக அவங்க வெள்ளை அறிக்கை விட்டாங்க? அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். வெள்ளை அறிக்கைங்கிறது தமிழ்நாட்டுக்கு வரப்போற மார்ச் 2027 10.25 லட்சம் கடனாக போகுதுங்கிற அந்த மட்டும் வெள்ளை அறிக்கை இல்ல. இத பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். வெள்ளை அறிக்கைங்கிறது பல சாராம்சங்களை கொண்டிருக்கும். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமைய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ, பாலிசி மேக்கிங்க, டெப்த் அண்ட் லைபிலிட்டிஸ், இனிமேல் போகக்கூடிய ரோட் மேப், பல திங்ஸ் இருக்கும் அதுல. அப்போ அது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்கேயாவது வந்து நாங்க திடீர்னு கணா கண்டுட்டு RBI இப்படி சொல்லிச்சுன்னு சொல்லல. இப்ப இருக்கக்கூடியதுல ஆட்சிக்கு வந்து 20 நாளைக்குள்ளார எங்கனால என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான 2044 கோடியை இன்னைக்கு வந்து ஒரு 14,22,000 உழவர்கள் பெருமக்கள் பயன்படுற அளவுக்கு நாங்க பண்ணிருக்காங்க. ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க, விவசாயிகளுக்கு நாங்க சொல்றதை செய்வோம், கொஞ்சம் டைம் பண்ணுங்கன்றதா இன்னைக்கும் பேசியிருக்காரு அவர். சரி, அவர் வந்து நழுவிட்டு போகல. அந்த என்னோட குறுக்கீடு கேள்வி நான் கேட்கிறேன். திரு நந்தகுமார் சொல்றது 2021 திமுக ஆட்சிக்கு வந்த போது அதிமுக விவகாரங்கள் எல்லாம் சுட்டி காட்டலையா, வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன்னு சொல்லலையா? அப்கோர்ஸ் சொன்னாங்க, திமுகவும் சொன்னாங்க, அதிமுகவும் ஆட்சி மாற்றத்தின் போது சொல்லுது. ஆனா இவர்களுக்கு எல்லாம் மாற்றுக் கட்சின்னு அறிவிக்கப்பட்டு உள்ளே வந்தது தானே தாவேக்கா? சார் மாற்று கட்சின்னு என்ன வெள்ளை அறிக்கப்படக்கூடாதா? என்ன சார் சொல்றீங்க? இல்ல நீங்க நான் திட்டங்களை ஒப்பிடும்போது நீங்க சொன்னதுக்கு நான் குறிப்பிடுறேன். சம்பந்தம் மாற்று சக்திக்கும் வெள்ளை அறிக்கைக்கு என்ன சம்பந்தம்? இல்ல நீங்க திட்டங்களை குறிப்பிட்டு சொல்லும்போது அதுக்கான குறுக்கீடுக்கு முன் வந்தேன், சொல்லுங்க. இல்ல இப்ப மாற்று கட்சின்னு வந்தா உடனே வந்து தமிழக அரசாங்கத்துல ஒரு 100 லட்சம் கோடி கொட்டிருமா? அதான் மாற்று சக்தியா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட்ல பினான்ஸ் வேணும் இல்ல சார், என்ன நலத்திட்டம் கொண்டு வர்றதுனாலும். அப்ப அதுக்கு வந்து இந்த வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு வந்தா தான் ஒரு யதார்த்தமான நிலைமை என்னங்கிறது அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, வெள்ளை அறிக்கைங்கிறது ஒவ்வொரு தமிழக குடிமக்களுக்கும் அது தெரியும். தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரம் எப்படி இருக்கு, நிதி நிலைமை எப்படி இருக்கு, எந்தெந்த சீர்கெட்டு கிடக்குது, எந்தெந்த நிறுவனங்கள்ல வந்து சீர்கெட்டு இருக்கு. ஏன்னா இப்ப 10.25 லட்சம் கோடி வரப்போற மார்ச்சோடங்கிறது பட்ஜெட்டட் டெப்ட் மட்டும். ஆமா, நீங்க ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் இருக்கு. இப்ப நீங்க EB-ல மட்டும் பாத்தீங்கன்னா ஐயா சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றது 2.5 லட்சம் கோடி சொல்றாரு. போக்குவரத்து துறையில சற்றாயிரம் கோடி, 55-60,000 கோடி இருக்கு. இதெல்லாம் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங். இப்ப நீங்க அதையும் சேர்த்து நீங்க 10.25 லட்சம் கூட நீங்க இந்த ஒரு 3,10,000 கோடியை சேர்த்து பாருங்க எவ்வளவு வருது. சற்றேறக்கூடிய 14 லட்சம் கோடிக்கு பக்கமா தமிழகத்தினுடைய கடன் வந்து பாரங்கள் இருக்கு. அப்ப இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையில அத்தனையும் படம் பிடிச்சு காமிக்கப்படும். சரி, ஓகே. அப்போ இந்த தூய சக்தின்னு வர்றனாலேயே ஏன் சார் நீங்க வெள்ளை அறிக்கைன்னு கேக்குறீங்களேங்கிறது எந்த விதத்துல நான் அதை ஏத்துக்கிறதுனே புரியல எனக்கு. சரி, ஓகே, நம்ம பேசலாம். அதே மாதிரி இப்ப தேரடி ஒரே ஒரு கடைசி இல்ல ஒரே ஒரு இது மட்டும் புரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து பேசினாரு, நம்ம இந்த வந்தே மாதரத்தை பத்தி பேசினாங்க. இப்ப இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 28 ஜனவரி 2026 வந்தது. அப்ப ஏதாவது திமுக எதிர்த்து போராடினாங்களா? 2வது மார்ச் 6ஆம் தேதி ஹைகோர்ட்டினுடைய இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதி பொறுப்பேற்கும் போது வந்தே மாதரம், ஜனகணமன 3வதா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்ப அந்த இடத்துல சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்களும் இருந்தாங்க, தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க. ஏதாவது குரல் எழுப்பினாங்களா? அடுத்தது மார்ச் மாசம் 12ஆம் தேதி இப்ப இருக்கக்கூடிய கவர்னர் ஐயா ஆர்லேக்கர் பதவி ஏற்கும் போது டயாஸ்லயே ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து இருக்காரு. ஓகே, உங்க கேள்விக்கெல்லாம் இந்திரகுமார் பதில் சொல்வார். நான் அடுத்த சுற்றுல வாங்கிக்கிறேன். திமுக எங்கயாவது என்ன எதிர்ப்பு கிளப்புனாங்க? எங்கயாவது எதிர்ப்பு கிளப்புனாங்களா? ஓகே நந்தகுமார், அப்ப இன்னைக்கு வந்து நீங்க மாநில உரிமை, அதான் பாரதிய ஜனதா அவர் என்ன சொல்றாரு? மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், காவிரி நதிநீர் பிரச்சனையை விட்டு கொடுக்க மாட்டோம். சரி நந்தகுமார், தகுதியானவர்களுக்கு போதே தகுதியை பிக்ஸ் பண்ண போறாங்கிறது அடையாளம். அத கூட புரிஞ்சுக்காம சோமு பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது வந்து விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டத்தை எனக்கு தெரிஞ்சு சோமு சொன்னாதா எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா பல பேர் சொல்லியிருக்காங்க. சன்னி லியோனுக்கு கூட கூட்டம் வருதுங்க. விஜய்க்கு வர்ற கூட்டத்தை எல்லாம் பார்த்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப சன்னி லியோனை பத்தி பேசின சோமுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லாம நிறுத்தின வார்த்தைக்கு இவ்வளவு கோபம் வருது. அன்னைக்கு சன்னி லியோனை பத்தி பேசின சோமுவை நம்ம என்ன கேள்வி கேட்கறது? தலைவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை ஒரு போர்னோகிராபி நடிக்கக்கூடிய ஒரு நடிகைக்கு வர கூட்டத்தோட
ஒப்பிட்டு பேசும்போது யாருக்கு வண்ணம் ஜாஸ்திங்க, சரி, right. யாருக்கு சிந்தனை சிதறி கிடக்குறீங்க. சரி, நந்தகுமார். இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டாமா? கேட்கணும். நான் பதில் கேட்கிறேன். நான் சொல்றேன் நந்தகுமார், நான் கேட்கிறேன். சோ நந்தகுமார், யோகேஸ்வரன் சொல்லாத வார்த்தைக்கு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு நீங்களா கதை கட்டிட்டு இருக்கீங்க. இல்ல அது சொன்ன நந்தகுமார், வார்த்தையை திரு விட்டுட்டு நந்தகுமார், அது சொல்லாத அர்த்தத்தை வார்த்தைக்கு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நீங்க ஜலபிண்டி பட்டு குஞ்சம் வச்செல்லாம் நீங்க அழகு பாக்குறீங்களே, அவர் வார்த்தையே சொல்லல. சொல்லாத வார்த்தைக்கு நீங்க இவ்வளவு ஜோடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்ன வார்த்தை சொல்லி பாருங்க, உங்களுக்கு யாரா தெரியுமா? யோகேஸ்வரன் அவர் கான்டெக்டே தப்பா பேசுறாரு சோமு. அவர் அந்த வார்த்தையை சொல்லல, சொல்லாத வார்த்தை அவர் இப்படி சொல்லிருப்பாரு அப்படி சொல்லிருப்பாரு நீங்க அழகுபடுத்தி உங்களுக்கு தேவையான சொல்லுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து சிட்டு பிடிக்கிற வேலையை பார்க்க கூடாது. புரியுது. வார்த்தையை சொல்லி என்ன சொல்ல வந்தாரு அதை சொல்லுங்களேன். இல்ல அவர் சொன்ன வார்த்தையை நீங்க நந்தகுமார் fill in the blanks. சொல்லாத வார்த்தை எப்படி தேடி தெரியும்? அவர் ஒரு கோடு போட்டார்ல, ஃபில் பண்ணுங்களேன். அது அவருக்கு தானே தெரியும், உங்களுக்கு நாக்கு கூசுது இல்ல, உங்களுக்கு அந்த கருமத்தை எதுக்கு போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? அவங்க உங்களுக்கு என்ன புத்தி மனசுல தோணுதோ அதை வார்த்தையை ஃபில் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு சரி, நீங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க, சந்தனம் மணக்குதுன்னு. சரி, வேண்டாம். அந்த மாதிரி வார்த்தைகளை பண்ணிக்கீங்க. சரி, ஓகே நந்தகுமார், எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உங்களுடைய பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். நம்ம அவர் அந்த அவை நாகரிகம் கருதுனா வார்த்தையை உச்சரிக்காம அவை நாகரிகம் கருதுற அந்த நாகரிக பெருவளத்தார் வந்து வார்த்தையே சொல்லாமல விட்டுருக்கணும், அந்த வாக்கியத்தையே சொல்லாமல விட்டுருக்கணும். சரி, ஏன்னா அவர் என்னென்ன சொல்றாரு, சரி, நான் ஒரு பிரேக் அப்புறம் என்ன கவர்ச்சின்னு கேக்குறாரு, அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்லல. இதுக்கு நீங்களா கற்பனையை பண்ணிட்டு நீங்க வந்து இதுக்கு ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற சரிங்க, உலக யோக்கியர் நந்தகுமார் வருகிறார், சொம்ப தூக்கி உள்ள வச்சிருவோம். வேண்டாம். ஏன் தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். சரி நந்தகுமார், நான் பிரேக் அப்புறம் வரேன். சரி, ஓகே நந்தகுமார், நிறைவா சுருக்கமா. இல்ல, இப்ப அவரே என்ன சொல்றாரு, முதலமைச்சர் அவரு பதவி ஏற்கும் போதே எனக்கு டைம் கொடுங்க, வெள்ளை அறிக்கை பார்த்துட்டுன்னு சொல்றாரு. இது புதுசா தேரடி கண்டுபிடிச்சு புதுசா சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, முதலமைச்சரே சொன்னதுதான். நீங்க கூட முதலமைச்சர் பேசுனதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் நான் ஏதாவது சொல்றேன்னா சரி, நேரம் குறைவா இருக்கு, உங்க கருத்து சொல்லுங்க. இப்போ வந்த உடனே அவங்க தேரடி பேசுறத பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை வாக்குறுதிகளையும் முத நாளே கைது போட்டாங்களா? 1000 ரூபாய் எத்தனை நாள் கழிச்சு சார் கொடுத்தீங்க? எத்தனை வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க? நீங்க எத்தனை வருஷம் சார் கழிச்சு கொடுத்தீங்க? அதிமுக அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தீங்க. என்னமோ பெருசா 505 வாக்குறுதி முத நாளே கையெழுத்து போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ரைட், சுருக்கமா முடிங்க. மக்கள் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் ஒண்ணு காதுல பூசிட்டு இருக்காங்களா? பாப்போம். உங்களுக்கு தான் வந்து எல்லாமே விவரங்கள் எல்லாம் தெரியுமா? மக்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாதா? தெரியும். பேசி மக்களை ஏமாத்த போறீங்க. நல்லா தெரியும். விஜய் அவர்கள் விஜய் எப்படி பேசி ஏமாத்துறாருன்றதையும் மக்கள் பாப்பாங்க. சரி. அதான் இதத்தான் விஜய் அவர்கள் இதே கூட சொல்றாரு, உங்கள மாதிரி ஆட்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்தாதீங்க. நீங்க யாருங்க? எங்கள மாதிரினா நீங்க யாருங்க? அப்பதான் வந்து சரி, எங்கள மாதிரி விட்டுருங்க, உங்கள மாதிரி ஆட்கள் யாரு? நீங்க யாரு? ஓகே, தேரடி நேரம். நீங்க யாரு நந்தகுமார்? திமுக சொல்றதையும் நீங்க யாரு நந்தகுமார்? உண்மையை சொல்றோம். சரி, ஓகே, நீங்க யாரு நந்தகுமார்? உங்களை போன்ற ஆட்கள்னா யாரு நந்தகுமார்? சரி, ரைட். சரி, ஓகே, நீங்க யாரு நந்தகுமார்? வேண்டாம். சரி, நீங்க யாரு நந்தகுமார்? நந்தகுமார், நிறைவா எடுத்துக்கிறேன். நான் நிறைவா எடுத்துக்கிறேன். சரி, நீங்க யாரு நந்தகுமார்? சரி, ஓகே. சரி, ரைட், ஓகே. தேவையில்லை நந்தகுமார். சரி, ஓகே நந்தகுமார், நிறைவா எடுத்துக்கிறேன். உங்களை போன்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு தேவையில்லை நந்தகுமார்.